Peacemakers of Christo. நீ ஆண்டவரிடம் நன்றியோடு திரும்பி வந்தாயா இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடா கொடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, எனக்கு நல்ல மகன்களை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல மகள்களை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி சுவாமி. நல்ல கணவனை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. நல்ல மனைவியை கொடுத்தீரே அப்பா, நன்றி ஆண்டவரே. நல்ல பெற்றோர்களை கொடுத்தீரே, பாசக்கார பெற்றோர்களை கொடுத்தீரே, நன்றி ஐயா. பக்தியுள்ள பிள்ளைகளை கொடுத்தீரே அப்பா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. இயேசுவே, எனக்கு வேலை கொடுத்ததற்காக நன்றி ஐயா. இயேசுவே, எனக்கு அனுதினமும் சோறு போடுகிறீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. எனக்கு வீட்டை கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. எனக்கு பிளாட்டுகள் எல்லாம் கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய சொத்து மதிப்புகள் எல்லாம் கூட்டி சேர்த்தீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. நோய் நொடி இல்லாமல் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. எல்லா அவமானங்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றுகிறீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா கடன் பிரச்சனைகளில் இருந்தும் எங்களுக்கு ஆண்டவரே தீர்வை காண்பிக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறீரே அப்பா, நன்றி சுவாமி. திருமண தடைகளை அகற்றுகிறீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய நோய்களை எல்லாம் அகற்றி போடுகிறீரே, நன்றி ஐயா. என் கணவனை ஆசீர்வதிக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. என் மனைவியை ஆசீர்வதிக்கிறீரே ஆண்டவரே, நன்றி ஐயா. என் மாமனார் மாமியாரையும் தாய் தந்தையரையும் ஆசீர்வதிக்கிறீரே ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஏசப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. ஐயா, என் உள்ளம் உடைந்து போனது ஐயா, என் உள்ளம் பதட்டத்துக்குள்ளாய் ஆனது ஆண்டவரே. இது நடக்குமோ நடக்காதோ? இந்த காரியத்துல நான் வெற்றி அடைவேனோ அடைய மாட்டேனோ? நான் தோல்வி அடைந்து விடுவேனா? ஐயோ, இந்த பெரிய அவமானம் என்னை கொல்லுதே, இந்த மென்டல் டென்ஷன் என்னை கொல்லுதே. ஐயோ தெய்வமே, இந்த சுப காரியங்கள், இந்த நல்ல காரியங்கள் என் குடும்பத்துல நடக்கவே நடக்காதாப்பா என்று நான் நினைத்தேன் ஆண்டவரே. ஆனால் அப்பா, அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நீர் என்னை ஒருபடி உயர வைத்திரு ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசு ராஜாவே, அந்த தொழுநோயாளி ஓடி வந்து நன்றி சொன்னான் ஆண்டவரே, அதே போல அப்பா நானும் ஓடி வந்து நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. என் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இத்தனை நாட்கள் நன்றி இல்லாதவனாக வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. எல்லாமே என் அறிவாலதான் வந்தது, என் படிப்பாலதான் வந்தது, என் முயற்சியாலதான் வந்தது, என் உழைப்பாலதான் வந்தது, என்னுடைய அதிகாரத்தால் தான் வந்தது, நான் எடுத்த சம்பளத்தினால தான் வந்தது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிளான்ல என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தினேன் அப்படின்னு ஆண்டவரே தன்னலம் படைத்தவனாக ஆண்டவரே முட்டாளாக வாழ்ந்துட்டேன் சுவாமி. எல்லாத்தையும் கொடுத்த தெய்வம் நீர் அல்லவா ஆண்டவரே? எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்த தேவன் நீர்தான் சுவாமி. நான் மண்ணு ஆண்டவரே, இந்த மண்ணுக்கு போயிருவேன்ப்பா. என்னை புழுக்களும் பூச்சிகளும் திங்கும் ஆண்டவரே. நான் அருகதை அற்றவன் சுவாமி. இயேசு ராஜாவே, நீர் மகிமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர்
உன்னத தேவன் ஐயா, நீர் எனக்கு மட்டும் அல்ல ஆண்டவரே, என் தாய் தந்தையருக்கு மட்டும் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என் ஞானத்தினால என் பேர பிள்ளைகளை வழி நடத்த முடியாத ஆண்டவரே, அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டாங்கப்பா. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஞானத்திற்கு சமமான ஞானமாக ஆண்டவரே, அதற்கு மேம்பட்ட ஞானமாக நீர் விளங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீர் ஞானத்துக்கு அதிபதி சுவாமி இயேசுவே. என் ஞானம் மண்ணுக்கு போகிற ஞானம் ஆண்டவரே, இந்த மண்ணுக்குரிய ஞானம் ஆண்டவரே. ஆனால் உன் ஞானமோ பரிசுத்த ஞானம், பரிசுத்த ஞானம், பரலோக ஞானம், அது ஞானத்தின் ஞானம் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடாகொடி நன்றி ஆண்டவரே, கொடாகொடி நன்றி ஆண்டவரே, கொடாகொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னாலும் என் குடும்பத்தை காத்தருள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை
தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய டிரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.